எங்களுடைய வீடியோக்களை தயவுசெய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்து தேவனுடைய இருதயத்தில் இருந்த சிந்தனையில் இருந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தேவனுடைய நோக்கம் எனக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை வேறுபிடிக்க வேண்டும். எனக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை வேறு பிரிக்க வேண்டும். வேறு பிரித்து அவர்களை அடிமைத்தனத்தின் முகத்தில் வாழ வைக்க வேண்டும். அவர்கள் அடிமைத்தனத்தின் முகத்தில் வாழ்கிறது நிமித்தம் பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் துகரங்களையும் அவர்கள் அனுபவித்து தெய்வமே என்று கூப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். அந்த கூப்பிடுதலை நான் கர்த்தர் கேட்டு ஜனங்களுக்கு அன்பு பாராட்டுவதற்கு இடம் கிடைக்க வேண்டும். அந்த அன்பு பாராட்டுகிறது நிமித்தம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்து அந்த ஜனங்களை வேறு பிரித்து சுவிட்சமாக வாழ வைக்க வேண்டும் என்கிற இருதயத்தின் சிந்தனையை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டுகிறார். ஆமென், ஆமென். நோவாவின் காலத்தில் வெள்ளப்பிரளயம் உண்டாயிற்று. வெள்ளப்பிரளயம் உண்டாயிற்று. பாருங்க, மனித அரசாட்சியின் காலத்தில் நோவாவின் காலத்து, அதாவது நோவாவோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் பிறகு பல தலைமுறைகளை தாண்டி வரும்போது இந்த நோவாவின் வெள்ளப்பெருக்கத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட, அதாவது வயசு அந்த அந்த காலங்களை கணக்கிடும் போது கிட்டத்தட்ட 300 ஆண்டு, 292 95 இந்த கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாம் பிறக்கிறார். ஆமென் சொல்லு. ஆபிரகாம் இல்லை, அப்ராம். நம்ம ஆபிரகாம்னே சொல்லிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 11வது அதிகாரம் 26 27 ஆகிய 2 வசனங்களையும், ஆதியாகமம் 11 26 27 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் என்பவர்களை பெற்ற. அப்ப பாருங்கள், தேராகுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்த? ஆம்பளை பிள்ளைகள் 3 பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு, தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். இது இப்படி இருக்கு. ஆமென் சார். லோத்துக்கு தகப்பன பேர் என்னது? ஆரான். ஆபிரகாம் அந்த தேசத்தை விட்டு கிளம்பினா ஆரான் இறந்து போயிட்டான். இந்த இது இப்படியே இருக்கட்டும்.
ஒரு கூட வாசித்து விடு. 26, 26. 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆராம் என்பவர்களை பெற்றார். பாருங்கள், கிட்டத்தட்ட 292 வருஷம் வெள்ளப்பிரளயம் வந்ததிலிருந்து இந்த ஆபிரகாம் பிறக்கிற இடைப்பட்ட காலம் 292, கிட்டத்தட்ட 3 தலைமுறை. ஆமென் சார், ஆமென் சார். 300 வருஷத்துக்கு பின்னால தான் யார் பிறக்கிறது? ஆபிரகாம் பிறக்கிறார். ஆமென். கூட 2 சகோதரர்கள் கூட பிறக்கிறான். பிறந்து அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? ஊர் எனப்பட்ட தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாருக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? தன்னுடைய தகப்பனும் தாய்க்கு கூட வாழ்ந்து கொண்டு அவன் பெரியவனாகிய நல்ல வளர்ந்த ஆளாயாச்சு. ஆமென். இந்த தாயின் கர்ப்பத்திலே ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் முதல் அழைப்பை, ஆமென், ஹல்லேலூயா, ஆபிரகாமுடைய முதல் அழைப்பு, ஆபிரகாமை பல தடவை என்ன செஞ்சாரு? அழைச்சார். அப்படிதானே? இப்போ முதல் அழைப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 30வது வசனம். கல்யாணம் கழிஞ்சு, யாருக்கு? சாராளுக்கு கல்யாணம் கழிஞ்சு. சாராளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆமென். மலடியாக இருந்தார், பிள்ளை இல்லாத இருந்தார். ஆபிரகாமுக்கு தேவனிடம் விண்ணப்பம் வைப்பதற்கு ஒரு தேவை இருந்தது. ஆமென் சார், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறை, அது குழந்தை இல்லாமலோ இல்லை பணம் இல்லாமலோ இல்லை வியாதியினாலோ ஏதோ ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்குன்னா ஆண்டவரை கூப்பிடுவதற்கு அவர் வைத்திருக்கிற வழி அது. ஆமென், ஆமென், ஆமென். குறை இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம்? கூப்பிட மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆண்டவரை கூப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு வழி. ஆமென். அதை கர்த்தர் வைத்திருந்தார் ஆபிரகாமுடைய மனைவியோடு. ஆபிரகாமுடைய மனைவி, ஆமென், யாருன்னு தெரியுமா? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மாற்றாந்தாய், அதாவது இன்னொரு மனைவி, அதாவது ஆபிரகாமுடைய அண்ணனுடைய, ஆபிரகாமுடைய அப்பாவுடைய இன்னொரு தாய் மகள். ஆபிரகாமுடைய, வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, அவள் சகோதரி என்பது உண்மைதான். அவள் தகப்பனுடைய குமாரத்தி, என் தாயின் குமாரத்தி அல்ல. ஆமென் சொல்லு. அப்போ அந்த காலத்தில் ஒன்று வீட்டு சகோதரிகளை சகோதரங்களை கல்யாணம் பண்ணுகிற முறை உண்டாயிருந்து. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாமுடைய தகப்பனாருடைய இன்னொரு மனைவி, இவனுடைய தாயுடைய பிள்ளை இல்லை, இன்னொரு மாற்றான் தாயுடைய மகளாக இருந்தால் சாராளை கல்யாணம் பண்ணினா ஐஸ்வர்யம் என்று கண்டு கல்யாணம் பண்ணினா சௌகரியமாக இருந்தால் குடும்பம் நடத்தி கொண்டிருந்ததுன்னா அவங்களுக்கு தேவை இருந்தது புத்திர பாக்கியம். ஆமென். என்ன இருந்தது? புத்திர பாக்கியம். இப்போது கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 11:31 வாசி. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு இருந்து ஆபிரகாம் அந்த குடும்பத்தில் சொல்லுகிறார். ஆமென்.
கர்த்தர் யார் அழைக்கிறாரோ அவர்கள்தான் அவருடைய அழைப்புக்கு ஏற்ற வேலையை செய்யணும். கர்த்தர் யார் அழைக்கிறாரோ, கர்த்தர் எந்த காரியத்திற்கு யார் அழைக்கிறாரோ அவங்க தான் அந்த அழைப்புக்கு ஏற்ற வேலையை செய்யணும். ஆமென். மற்றவங்கள அதில் இன்குள்டு சேர்த்தா, அதுக்கு கூட சேர்த்தா அது பொல்லாப்புல கர்த்தர் கொண்டு விடுவார். இப்போ ஆபிரகாமை அழைத்து ஊர் என்னும் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று சொன்னால் இவன் தனிமையாக இவன் மனைவியும் கூட்டிகிட்டு கிளம்பிடுவான். ஆனால் தகப்பன் மீது பாசம் தள்ளிட்டு வர முடியுமா? உண்மையாக கர்த்தர் அழைச்சானா அவனுக்கு இன்னும் 2 சகோதரர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, சகோதர பிள்ளைகள் இருக்குது. அவர்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு கர்த்தருடைய அழைப்பை கேட்டு இவங்க என்ன செய்யணும்? வந்திருக்கணும். ஆமென். ஆனால் இவன் தகப்பன் மீது இறக்கப்பட்டான். ஒரு சகோதரன் ஆரான் இறந்து போயிட்டான். லோத்தினுடைய அப்பா பேர் என்ன? ஆரான் இறந்து போயிட்டான். சகோதரன் இறந்து போனோன்னா அந்த குடும்பத்தை கவனிச்சோன்னு இவனுக்கு ஒரு பாசம், குடும்ப பாசம். கர்த்தர் அழைச்சா கர்த்தரிடம் மட்டும்தான் பாசம் இருக்கணும், குடும்ப பாசத்தை ஒதுக்கணும். அப்போ தேவன் அந்த குடும்பத்தை பாதுகாத்து காத்து தருவார். ஆமென். இவன் மாம்ச பிரகாரமாக தன்னுடைய தகப்பனையும், தன்னுடைய தாய் இல்லை இறந்துட்டாங்க, தகப்பனையும் தன்னுடைய சகோதரன் மகனையும் மனைவியையும் அப்படி குடும்பத்தை அழைச்சிட்டு வரான். ஆமென். ஆமென். அழைச்சிட்டு வந்தோன்னே எங்கே வரைக்கும் கர்த்தர் சொன்னார்? கானான் தேசத்தில் வர சொன்னார். இந்த அழைப்பை ஏற்று வந்த இந்த குடும்பங்களை கர்த்தர் அந்த ஆற்றுக்கு அந்த கரையிலே நிறுத்துறார். பாசி இங்க பார்ப்போம் 31வது வசனத்தை. வந்தபோது அங்கே இருந்துட்டார் கர்த்தர். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு காலடி கூட எடுத்து வச்ச விடலை. ஆனால் ஆபிரகாமை அழைத்த தேவன் நிச்சயமா கானான் தேசத்துக்குள்ள கொண்டு நடக்க வைப்பார். ஆமென். அதில் மாற்று கருத்தே இல்லை. பின்ன அழைச்ச அழைப்பை விட்டு விட்டு தகப்பனாரையும் சகோதரனுடைய பிள்ளையையும் கூட்டி கொண்டு வந்ததுனால அவர் கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யல? விடவே இல்லை. ஏன் விடல? சொந்த தகப்பனை ஊழியத்தில் கூட்டின்னு போகிறது தவறா? தேவனுடைய அழைப்புக்கு சகோதரன்மார்களை கூட்டின்னு போகிறது தவறா? தவறு இல்லை. ஏன் விடவில்லை என்று கேட்டால், யோசுவா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் தகப்பன்மாராகிய ஆபிரகாமும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவர் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்து விக்கிரக ஆராதனை. ஆமென். அப்போ தகப்பனை கூட்டிட்டு வாரதில் தவறில்லை, சகோதரனை கூட்டிட்டு வாரதில் தவறில்லை. உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஆராதனை செய்வதற்கு இருதயத்தை அர்ப்பணித்து உலகத்தை வேறு பிரித்த பிள்ளைகள் இருந்தால் கூட ஊழியத்தை செய்ய வைக்கிறதுல தவறு அல்ல. இந்த ஆபிரகாமுடைய சகோதரனும் தகப்பனும் என்ன பழக்கம் உடையவர்களாக இருந்தனுமா? விக்கிரகாராதனை. அப்போ விக்கிரகாராதனைக்கு ஒத்த பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்களை என்ன செய்யக்கூடாது? கூட வச்சிருக்கக்கூடாது. கால் எடுத்து எட்டி ஒரு மிதிச்சு தள்ளணும், டொப்புன்னு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் என்னச்சாரு? அந்த ஆரான் என்கிற தேசத்தில் ஆற்றுக்கு அந்த கரையில் அப்படியே நிறுத்திட்டார். எது வரைக்கும்?
விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த தன் தகப்பன் சாகிறது வரைக்கும் அவருக்கு தெரியும், அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இந்த ஜென்மம் எத்தனை சொன்னாலும் உணர்வுள்ள ஜென்மமா இருக்காது. சபையில பாருங்க, நீ இதை செய்யாத, வளையர் போடாத, காப்பு போடாத, மூக்குத்தி போடாத, கம்மல் போடாத, இல்லை தாலி செய்கிற போடாத, இல்லை கொலுசு போடாத, இல்லை அறிஞானம் போடாத, ஒட்டியானம் போடாத, நெற்றி சொட்டி போடாத, தலைமுடியை சுருட்டி விடாதன்னு எத்தனை சொன்னாலும் கேட்காத ஜென்மங்கள் இந்த ஆபிரகாமுடைய தகப்பனை போல தவறுகள். ஆமென். உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜென்மங்களை போலத்தான் யாரு? ஆபிரகாமுடைய தகப்பன். அவன் சாகிறது வரைக்கும் அந்த தேசத்தை விட்டு கர்த்தர் இக்கரைக்கு கொண்டு வரல. அழைப்பு இடையில நிற்குது. ஆமென். அழைப்பு இடையில நிற்குது. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. பாருங்க, தேவ அழைப்பை பெற்று ஆபிரகாம் தேவ அழைப்பை பெற்ற ஆபிரகாம் அவனுடைய தகப்பன் தேராகும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். அதனால கர்த்தர் ஆற்றுக்கு அந்த வரையை நிறுத்திட்டான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். பாருங்கள், தேவாதி தேவன் அன்றும் ஆபிரகாமை முதல் அழைக்கிறார். கானான் தேசத்தில் வா, நான் உன்னை உயர்ந்த ஜாதி ஆக்குறேன், தேசத்திற்கு எல்லாம் தகப்பனாக்குறேன், உன் மனைவியை தேசத்துக்கு எல்லாம் தாயாக்குறேன், உன்னுடைய சந்ததியை மணல் போல பெருக பண்ணுவேன், பா கானான் தேசத்தை பூரா உனக்கு சுதந்திரமா தாரன் அழைச்ச தெய்வம். அவனுடைய அழைப்புக்கு ஆபிரகாம் மட்டும் வராமல் ரெட்சிப்படையாத, அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத, ஏதோ மூத்த முகம் போறான், கூட போய் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிற இந்த மனுஷன் இந்த அவனுடைய சொந்த ஊர் தேசத்தை விட்டு கிளம்பி இம்மட்டும் வந்து இந்த ஆரான் என்கிற அந்த இடம் மட்டும் ஆற்றின் அந்த கரைகளை வந்த போதும் அவன் விக்கிரக ஆராதனையே விடல. சொந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு அங்கு போனோம்னா அன்னைக்கு என்ன இல்லை? கார் இல்லை, பைக் இல்லை, ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, ஒரு குந்தமும் இல்லை. நடையா நடந்து போகணும். பெட்டியம் கெட்டியம் தூக்கிட்டு, சட்டியம் பெட்டியம் தூக்கிட்டு. அப்போ பல இடத்துல அவங்க என்ன செய்வாங்க? ஒரு நாள் 2 நாள் தங்கி போவாங்க. ஆமென். அது பெரிய பாடலை. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வீடை விட்டு ஒரு வீடை மாறணும்னா சுருக்குன்னு ஒரு டிம்பை பிடிச்சாச்சு, 2 பேரும் வேலைக்கு வச்சாச்சு, சரப்புற பறக்கி போட்டாச்சு, கொண்டு போய் அங்கே இறக்கி வச்சு போடலாம். ஆமென். அன்னைக்கு அப்படி இல்லை. 5 கிலோமீட்டர் நடந்து போடணும்னா என்ன பாடு? இந்த சட்டி பெட்டி பொட்டி கிட்டி எல்லாம் தூக்கிட்டு அவருக்கு போகணும்னா அது பெரிய பாடு. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லு. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கஷ்டப்பட்டு போகும்போது, தங்கும்போது, இவன் போகிற இடத்துல எல்லாம் அவன் வணங்கி வந்த வேற தெய்வத்தை அவன் கொண்டு வச்சு வணங்கிட்டே இருந்தான். இதை பார்த்தாரு. அடா எருமை, அட நாய, நீ இந்த கானான் தேசத்துக்கு வந்த சரியாவதுன்னு அவன் சாகிறது வரைக்கும் அங்கே நிறுத்திட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, ஆமென். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்ம பிதாவாகி ஆபிரகாமுடைய ஸ்டோரிய யார் சொல்றது? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல யார் சொல்றது? பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். பாருங்க, அங்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே, ஆரான் என்கிற தேசத்துல பாருங்க, காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமிய நாட்டிலே இருக்கும்போது, ஹல்லேலூயா, மெசொப்பொத்தாமிய நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, ஹல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கணும், தரிசனமாகிறார்.
தரிசனமாகி அவனை அழைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லல, வான்னு சொல்ல. பாருங்க, நான் உன் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொல்லல, வான்னு சொல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? போன்னு சொன்னா நான் இங்க இருக்கிறேன், நான் சொல்லி விடுறேன், நீ அந்த இடத்துல போய் அந்த ஆளை பாரு, பாய்க்குள்ளதா அந்த ஆள் உனக்கு செய்து தருவான்னு சொல்லுதான் போ. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? பான்னு சொன்ன. அப்ப அவங்க கூட யார் இருப்பா? தேவன் இருந்துட்டே இருப்பான். ஆமென். அப்ப அழைக்கிற விதத்தில் உள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். நீ போ, நான் வருகிறேன் என்று சொன்னால் பரவாயில்லை, நீ போ என்று சொன்னால் போகவே விடாது. கேட்கணும். நான் போனா என்னை கழுத மேய்ஞ்சிடும், நான் குட்டி சேவரா போயிடுவேன், நீர் வருகிறாப்பா எங்கேதான். அப்போ பாப்பாரு, இல்லை நான் உன் கூட இருந்து பேசலாம், நீ போ. இல்லை இல்லை இல்லை, நீர் வரணும். அவர் வாரேன் வா என்று சொல்லுகிறது வரைக்கும் கீழ்ப்படி அப்படியாது. அப்படிதானே? போன்னு சொன்னா போவே விடாது. அதே மாதிரி நம்ம அப்பா என் கையை பிடிச்சிட்டு நடக்க விடாது, அவர் நம்ம கையை பிடிச்ச விடாது. பிடிடான்னு என்ன? இல்லை அப்பா நீங்க எப்படி? இது வார்த்தை கீழ்ப்படியாத்ததல்ல, அவர் நம்மோடு இருப்பதற்காக நாம் விரும்பி கேட்கிற ஒரு தருணம். இப்படிடா போண்டான்னு சொன்னா இல்லப்பா நீங்க எப்படிங்க. அவர் பிடிச்சிட்டாருன்னா நம்ம ஒருபோதும் வழியில் போக மாட்டோம். நம்ம பிடிச்சிட்டோம்னா வழியில் போவோம். போன்னு சொன்னா உடனே போகலாம். ஆனால் சொல்லணும், எப்படி அப்பா போகணும், நீங்க போகலாம். அப்ப சொல்லுவோம், நான் வருகிறேன், நீ போ. வரலாம், போகலாம். இல்லை மொட்டையா போகணுன்னு சொன்னா போகக்கூடாது. மொட்டையா போகுதுன்னா போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய தேவன் போன்னு சொன்னா கீழ்ப்படியணும், போகணும். ஆனால் நீ வாங்கப்பான்னு விழிச்சு அவருடைய பாதத்தை பிடிச்சு நம்ம கூட கூட்டிட்டு போயிடணும். அவர் ஒரு வார்த்தை நீ போ, நான் வாரேன் போன்னு சொன்னா அவ்வளவுதான், போயிடணும். போனா குழப்பம்தான். போ, அப்ப நான் போறேன். எப்படி மாட்டேன்னு சொல்ல போறேன். ஒரு அடையாளத்தை தாக்கப்பா, அவர் அடையாளத்தை தருப்போ, நான் கூட இருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆமென். அதே மாதிரி இந்த ஆபிரகாம போன்னு சொல்லல, வா என்று அழைத்தார். எப்படி ஆபிரகாம என்ன சொன்னார்? வா என்று அழைத்தார். ஆமென். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. என்ன என்று அழைத்தார்? வா என்று அழைத்தார். வசனத்தை வாசியும். எத்தனாவது வசனம்? 1 முடிஞ்சா பாருங்க. அதற்கு அவன் நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தையார் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய முதல் அழைப்பு. ஆமென், ஆமென் சொல்லு. ஆபிரகாமுடைய முதல் அழைப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் சகோதரர் கூட அவனுடைய குடும்ப வழக்கப்படி தேவனை விட்டு விலகி பாகாலை அந்நிய தெய்வத்தை வழிபட்ட குடும்பத்தில் இருந்தவனை கர்த்தராகிய தெய்வம் அவனை கண்டு கர்ப்பத்திலே தெரிந்தெடுத்து அவர் அழைக்கிறார். நீ வா என்று சொன்னார். அப்பொழுது இவன் தகப்பனையும் சகோதரங்களையும் சகோதரனுடைய பிள்ளையும் கூட்டிக் கொண்டு வந்தபோது அவர்கள் விக்கிரக ஆராதனை விட்டு விலகாதது நிமித்தம் தன்னுடைய தகப்பன் மரிக்கும் வரைக்கும் அந்த இடத்திலே அந்த விட்டு வந்து ஆற்றின் அந்த கரையிலேயே அவர்களை தங்க வைத்தார். அவர்கள் மரணம் அடைந்து தகப்பனை அடக்கம் செய்த பிறகு இந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய ஒரு மகனும் அவன் திரும்பவும் ஆபிரகாம் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனாலும் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு வந்தார்.
வந்து இந்த கானான் தேசத்தில் வந்து அவன் குடியிருந்தான். குடியிருக்கும் போது பஞ்சங்கள் வருகிறது. அதுக்கு அடுத்து திரும்ப கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆமென். ஆபிரகாம் அழைத்த 1ஆம் அழைப்பு இதோட முடிந்தது. ஆமென் சொல்லலாமே. இந்த 1ஆம் அழைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் வா என்று அழைக்க வேண்டும். ஒன்னையும் கர்த்தர் ஊழியத்துக்கு வா என்று அழைக்க வேண்டும். ஆமென். போ என்று சொல்லக்கூடாது, வா என்று அழைக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நீ வாஞ்சனா நீ வரணும். உன் குடும்பத்தை கூட்டிட்டு வந்தா குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறுகிறது வரைக்கும், அதாவது ரெட்சிப்படைகிறது வரைக்கும் நீ அந்த தேசத்திற்கு போய் அடைய முடியாது. உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகாது. நீ அந்த அந்த தகப்பனோ சகோதரனோ மரிக்கிறது வரைக்கும் கர்த்தர் பொறுமையாய் காத்திருப்பார். பாருங்க, ஆபிரகாம் அழைத்த தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிறகும் அந்த அழைத்த ஆபிரகாமை நிலைநிறுத்துவதற்கு, அழைத்த ஆபிரகாமை அவர் தெரிந்து கொள்வதற்கு, அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எவ்வளவு பொறுத்து காத்திருக்கிறார். நாமும் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து தேவனுடைய பாதத்திற்கு திரும்புவதற்கு தன்னை தாழ்த்தினார். எவ்வளவு நாட்கள், எத்தனை வருஷங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வம் ஆபிரகாமுக்காக காத்திருக்கிறார். நாமும் இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். அவரும் நமக்காக காத்திருப்பார். பொறுமையா இருந்து அந்த காரியங்கள், அந்த தகப்பனார் மரித்ததோ திரும்பவும் அவன் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறான். அடுத்த அழைப்பு அவனுக்கு வருகிறது. அடுத்த அழைப்பை நாளை பார்ப்போம். கர்த்தர் தாமே இன்றைக்கு இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கரம்பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. கரம்பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. உன் தோளிலே மகிழ்ந்திருக்க உன் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். உன் தோளிலே மகிழ்ந்திருக்க உன் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு